தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 வார காலமாக பரவலாக மழை பெய்ததால் கும்பக்கரை அருவி, சுருளி அருவி, சின்ன சுருளி என்று அழைக்கப்படும் மேகமலை ஆகிய 3 அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை முடிவடைந்துள்ளதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெளியேறும் பாதாள சாக்கடை கசிவை மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்யாமல் மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி குளம் போல் காட்சியளித்தது. அப்போது சாமி தரிசனம் செய்ய வந்தது ஏராளமான பக்தர்கள் கழிவுநீர் நிறைந்த தெருவின் வழியாக முகம் சுளித்துக் கொண்டு கழிவுநீரிலேயே நடந்து செல்லும் அவலம் அரங்கேறியது. இதையடுத்து கழிவுநீர் கசிவதை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகளை இளைஞர்கள் சிலர் மிரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் தனது மனைவியுடன் சென்னையிலிருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோவை நோக்கி சென்றுள்ளார். அப்போது ஈரோடு ரயில் நிலையத்தில் ஏறிய இளைஞர்கள் சிலர் அதிக ஒலியுடன் பாடல் கேட்டுக்கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர்களிடம் கேட்டதற்கு ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சுரேஷ்குமாரை தாக்கியதோடு அவரின் மனைவியை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய நிலையில் திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக் மற்றும் 17 வயது சிறுவன் என 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இருவரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். வெளியே வாடா, நீ வெளியே வாடா, மணி வேணா கோவப்படாத, நான் பாத்துக்கிறேன். வெளியே வா, செத்து போயிரு அவனே. நீ வெளியே வா, வீடியோ எடுக்கிறியா? ஒரு பண்ண முடியாது, வெளியே வாடா. நான் பண்றதை பாரு. நீ போய் போடா. சரியா டேய்? ஏய் நீ அவன் அறுத்து விட்டுருவே. புதுக்கோட்டை அருகே காட்டுப்பட்டியில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 11 காளைகளும் 99 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போட்டியை கண்டு ரசித்தனர். இந்த காட்டுப்பட்டி மண்ணிலே காலையும் சிலுக்கின்றது. ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடி துடிக்கின்ற 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. 75வது களத்திலே களப்பதித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்கு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். தஞ்சை மாவட்டம் துலுக்கம்பட்டியில் பனைமரம் ஏறுபவர்கள் பனைமரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக வழிபாடு நடத்தினர். தமிழ்நாட்டில் பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதங்கள் பனை காலமாகும். அப்போது பனையேரிகள் பதநீர், நுங்கு ஆகியவற்றை இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பனை தொழிலுக்கு உதவியாக இருக்கும் உபகரணங்கள் மற்றும் பனையிலிருந்து கிடைத்த உணவுப் பொருட்களை வைத்து பனைமரம் ஏறுபவர்கள் சூடம் ஏற்றி வழிபட்டனர். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியதை அடுத்து காற்றாலை மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம், ஆத்தங்கரைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கும். இந்நிலையில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீச தொடங்கியுள்ளதால் காற்றாலைகளில் மின்சார உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. மேலும் ஒரு காற்றாலையின் ஒரு நாள் சராசரி மின்சார உற்பத்தி 15,000 யூனிட் என்ற அளவில் உள்ளதாகவும் பணியாளர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் கரந்தை கருணாசாமி கோயிலில் பொம்மை பூ போடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லக்கில் சோமாஸ்கந்தர், பெரியநாயகி அம்மன் ஆகியோர் எழுந்தருளினர். அதேபோல் வெட்டிவேர் பல்லக்கில் வசிஷ்டர், அருந்ததி அம்மன் ஆகியோரும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து கண்ணாடி பல்லக்கு மற்றும் வெட்டிவேர் பல்லக்கினை பக்தர்கள் தோளில் சுமந்தபடி கோயிலை வலம் வந்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் சுவாமிகளுக்கு பொம்மை பூ போட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 3 கோயில்களின் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாரெட்டியப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் ஆகிய கோயில்களில் முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோயிலை சுற்றி எடுத்துச் சென்று கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். இதையடுத்து அம்மனுக்கு பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.